எப்போதும் நூடுல்ஸ் நிறையா வாங்கிட்டு வருவேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னால அந்த டைம் வாங்கிட்டு வந்ததுனால நிறையா இருக்குது. ஸோ அதனால் 2 தான் வாங்கிட்டு வந்தேன். காஃபி தூள் நான் தான் காஃபி குடிப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கவே மாட்டாங்க. காஃபி குடிக்க மாட்டாங்கன்னு அவங்க வந்து டீ நல்லா குடிப்பாங்க. எனக்கு காஃபி பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த கசப்பாக காஃபி குடிப்பாங்கள்ல அது பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், செம்ம கசப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நான் குடிப்பேன். ஃபஸ்ட்லாம் குடிக்க மாட்டேன். எங்கேயாவது வெளியே போனோம்னா எங்கேயாவது இந்த ஒரு சில கடைகள்லாம் போயிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த காஃபியை ஃபஸ்ட்லாம் வாயில் வைக்கும்போது என்னடா இது இப்படி ஒரு காஃபியா அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு கசப்பாக இருக்கும்ல. இப்போலாம் அந்த கசப்பை எனக்கு பிடிக்குது. ஃபஸ்ட்டு பிடிக்காது, இப்போ பிடிக்குது. மேபி என்னன்னு தெரில, குடிக்க பழகிடுச்சா என்னன்னு தெரில. இப்போ எனக்கு பிடிக்குது, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு சரமா இதில் ஒரு 2 சரம் வாங்கிட்டு வந்தேன். காஃபி பவுடர்லாம் வாங்கி வச்சா சீக்கிரம் இறுகிடுது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால நான் பாக்கெட்டாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு அது செட் ஆகாது. சீக்கிரமே அது ரொம்ப எடுக்க ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு இறுகிடும். ஸோ அது எனக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரியே வாங்கி பழகிட்டேன். அதனால் இது ஒரு 2 சரம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சரம் 2 சரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது 2 சரம் வாங்கிட்டு வந்தேன். வெந்தயம், ஆக்சுவலாக வெந்தயம் மஸ்ட். இது வந்து பாதாம் சின்னோண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதுவே 47 rupees. சின்ன பாக்கெட். அப்புறம் என்னது ஊதுபத்தி, சின்ன ஊதுபத்தி. எங்கள் அம்மாவும் நிறையா ஊதுபத்தி யூஸ் பண்ணாங்க. நான் 1 2. எனக்கு இதுவே ஒரு 2 மாதம் 3 மாதம் வரும்னு சொல்லலாம். அந்தளவு 1 2 3 இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவு நான் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண மாட்டேன்றதை விட அந்தளவு அதிகமாக வைக்க மாட்டேன். அப்புறம் ஒரு வாசலி ரொம்ப ட்ரையாக எடுத்து. ஸோ இது இல்லைன்னா எப்படி? இது ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கும்.